ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பி தொகுதி தனிமங்களில் உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் புக் இன்சைடு புக் பேக் கொஸ்டின் எதாவது இம்பார்ட்டன்ட்ங்கிற பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த தன்மதிப்பீட்டில் கேட்டிருக்காங்கள்ல 18வது தொகுதி தனிமங்கள் ஏன் மந்தவாயுக்கள் என அழைக்கப்படுகிறது? ஏன் 18வது தொகுதி தனிமங்கள் பொதுவாக எலக்ட்ரானோட அமைப்பு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்கப்பா. இந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க. தன்மதிப்பீட்லேருந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த பாக்ஸ், இது இம்பார்ட்டன்ட். இது வந்து 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துக்கங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலோக பண்பு. பி தொகுதி தனிமங்களோட உலோக பண்பு. இது புக் பேக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம், இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா முதல் தனிமங்களோட முரண்பட்ட பண்புகள். பி தொகுதி தனிமங்களோட முரண்பட்ட பண்பிற்கான காரணங்கள் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட், முதல் தனிமத்தின் சிறிய உருவளவு, அதிக அயனியாக்கும் என்தால்பி மற்றும் எலக்ட்ரான் கவர்திறன், இணைதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டாக்கள் இல்லாத எழுத்தல். இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்கில் கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழேயே சங்கிலி தொடராக்கம். இந்த கொஸ்டின்ப்பா இம்பார்ட்டன்ட். கார்பன் அணுவானது மற்றொரு கார்பன் அணுவுடனும் மற்ற அணுக்களுடனும், இதிலிருந்து அறியப்படுகிறது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா மந்த இணை விளைவு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க. நல்லா அந்த இருக்குது பாருங்கள். இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் கனமான தனிமங்களின் உள்ள வெளிக்கூட்டு எலக்ட்ரான். இந்த இருக்கா இதுக்கான ஆன்சர். இதில் வந்து இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்ட இதெல்லாம் வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. அதெல்லாம் யூசஸ் ஆஃப் போரான், இது இம்பார்ட்டன்ட்ப்பா. உங்களுக்கு 2 மார்க் அல்லது எங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம், இல்லாட்டி 3 மார்க்கில் சில நேரம் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 3 மார்க் அல்லது 2 மார்க்கில் இது உங்களுக்கு கேட்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து போராக்ஸோட தயாரித்தல், இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இதுவும் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து இதோட போராக்ஸின் யூசஸ் ஆஃப் போராக்ஸ் இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 3 மார்க் கொஸ்டின். இந்த யூசஸ் ஆஃப் பயன்கள் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க, போராக்ஸுக்கும் பார்த்துக்கோங்க, போரானுக்கும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக் பேக்கில் உங்களுக்கு வந்து போராக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த இருக்குது பாருங்கள், இது 3மே இம்பார்ட்டன்ட். இது 3லேருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து மிட்டமோ இல்லாட்டி காலாண்டோ உங்களுக்கு வந்து ஒன்றாச்சும் வந்துடும். அது வெப்பத்தின் விளைவு. இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா போதும். உங்களால் தியரி குறைவே ஸ்கிப் பண்ணிடுங்க, தியரி வேண்டாட்டி விட்டுறலாம். இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க், ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து அமோனியாவுடன் வினை, இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வெப்பத்தின் விளைவு வந்து உங்களுக்கு இன்சைட் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்பாங்க. அல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இங்கிட்ட உள்ளதை வந்து இது பண்ண சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு போரிக் அமிலத்தோட வெப்பத்தின் விளைவு அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு, ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து அமோனியாவுடன் விளைவு 2 மார்க் கொஸ்டின். எத்தைல் போரேட் ஆகிவிட்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு 3 மார்க் கொஸ்டின்ப்பா. இது 3மே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டாக கேட்பாங்க. இந்த போரிக் அமிலத்தில் வெப்பத்தின் விளைவு, போரிக் அமிலத்தோட வெப்பத்தின் விளைவு, இந்த 3 ஈக்குவேஷன் எழுதுனா உங்களுக்கு 3 மார்க். அடுத்த அமோனியாவுடன் விளைவு, இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு வந்து இது புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை நீ இது பண்ணக்கூடாது. தியரியில் கொடுத்துருப்பாங்க பாரு, 800 முதல் 1800 கெல்வின், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க் வந்து ஃபுல்லாக விழுகும். அது என்னென்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து எத்தில் போரேட் ஆய்வில் வந்து
இந்த ஈக்குவேஷனோட தீரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா போரிக் அமிலத்தோட பயன்கள், இது 2 மார்க்கில் கேட்கலாம். போரிக் அமிலமே இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க, இது கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள், ஹைட்ரோபோரேட்ரம், இது இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம். இது என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஒரு 3 மார்க், அமோனியாவுடன் வினை. இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேரெக்டாக உங்களுக்கு எனக்கு கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா போரோசோல் அல்லது போரோசீன் அல்லது கனிம பென்சின், இதுக்கான உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்து இந்த டயக்ராம் போரோசோல் அல்லது போரோசீன் அல்லது கனிம பென்சின் ஏதாவது ஒரு நேமை கொடுத்து அது அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. இந்த 2 ஈக்குவேஷன் எழுதுனா போதும், உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் இது கேட்பாங்க. ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம், அல்லது 3 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரானோட வடிவமைப்பு, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமோனியாவுடன் வினைன்னு டேரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. போரோசேல் அல்லது போரோசீன் அல்லது கனிம பென்சின் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. இந்த கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களே, அதை கேட்டிங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் எழுதிடணும். அதுக்கப்புறம் டைபோரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட், இந்த டயக்ராம் போட்டுறணும், முக்கியம். இந்த டயக்ராமுக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. டயக்ராமை போட்டுட்டு டெஃபினேஷன் எழுதிட்டிங்கன்னா 5 மார்க் அல்லது சில நேரம் 3 மார்க்லையும் உங்களுக்கு கேட்கலாம். இது 2மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமோனியாவுடன் வினை, டைபோரானோட வடிவமைப்பு, இது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்துட்டிங்கன்னா டைபோரானோட பயன்கள் கேட்டது இல்லை இது வரைக்கும், வேணால் மேக்ஸிமம் 1 மார்க் அல்லது 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம், இது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து மெக்காஃபி செயல்முறை, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டிஸ்டிக் காலாண்டோ அரையாண்டோ கொஸ்டினில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெக்காஃபியோட செயல்முறை டிஸ்ட்ரிக் கொஸ்டினில் இது கேட்கப்பட்ட கேள்வி, இது பார்த்துக்கோங்க. இந்த 2 ஈக்குவேஷன் டெஃபினேஷன் கூட தேவையில்லை, இந்த 2 ஈக்குவேஷன் போதும், 2 மார்க். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அலுமினியம் குளோரைடின் பயன்கள், இது பார்த்துக்கோங்கப்பா, உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். பயன்கள் மேக்ஸிமம் 1 மார்க்கில் செட் பண்ணலாம். புக் பேக்கில் உள்ளது உங்களுக்கு வந்து கொஸ்டினாக கேட்கலாம். அடுத்து படிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட தயாரித்தல் பண்புகள், படிகாரத்துலலாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கவே கூடாது, எல்லாமே முக்கியம், பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஆல்மண்ட், படிகாரம் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மார்க்கில் கேட்கலாம் அல்லது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் ஆல்மண்ட், படிகாரத்தின் பயன்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சங்கிலி தொடராக்கம், இம்பார்ட்டன்ட். சங்கிலி தொடராக்கம்னா என்னென்னு பார்த்தோம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இது பார்த்துக்கோங்க. கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினில் வேறுபடுத்த கொஸ்டினில் கிராஃபைட்டுக்கும் வைரத்துக்கு இடையேயான வேறுபாடுகள் இந்த இருக்குது. இதுதான் அந்த லெசனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேறுபாடு கொஸ்டின் தான் இது. கிராஃபைட்டுக்கும் வைரத்துக்கு இடையான வேற்றுமைகள் ஒரு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு அல்லது 5 மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அல்லது 5 மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கிராஃபைட்டுக்கும் வைரத்துக்கு இடையேயான வேறுபாடுகள் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க, நோட்ஸில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ஃபிஷர்-ட்ரோப் தொகுப்பு முறை இம்பார்ட்டன்ட்பா. அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னா இந்த கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க் கொஸ்டினில் இது இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க.
ஃபிஷர் ட்ரோஃபோட தொகுப்பு முறை, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கார்பன் மோனாக்சைடோட வடிவமைப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது கூட ஸ்கிப் பண்ணிடலாம், படிக்க முடியலாட்டி. ஆனால் இம்பார்ட்டன்ட், உங்களால் முடியலாட்டி டயக்ராம் இந்த இதெல்லாம் போட உங்களுக்கு குழப்பணுச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து கார்பன் மோனாக்சைடோட பயன்கள், 2 மார்க் கொஸ்டின். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா வேறு என்ன, கார்பன் டை ஆக்சைடோட பயன்கள் பார்த்துக்கோங்க. பயன்கள் பார்க்க சொல்கிறது உங்களுக்கு வந்து 1 மார்க் அல்லது 2 மார்க்கில் கொஸ்டின் வந்து செட் பண்ணலாம். இதுலேருந்து கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து சிலிக்கோன்களில் வந்து தயாரித்தல், சிலிக்கோன்களோட வகைகள் கேட்கலாம்பா. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். நேர்கோட்டு சிலிக்கோன்கள், வளைய சிலிக்கோன்கள் அல்லது குறுக்கு பிணைப்பு சிலிக்கோன்கள். 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் அவ்வளோவா கேட்டதில்லை. இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கேட்டதில்லை. இந்த கொஸ்டின் கேட்கலாம், அதனால் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னா சியோலைட்டுகள். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்பா, இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் கேட்கலாம் அல்லது உங்களுக்கு 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஜியோலைட்டுகள், இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள். சிலிக்கான்களோட பயன்கள் இம்பார்ட்டன்ட்பா. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி 2 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். சிலிக்கான்களோட பயன்கள் இந்த கொஸ்டின். ஜியோலைட்டுகள், அவ்வளோதான். இந்த லெசனோட இன்சைட் முடியுது. புக் பேக்கில் அப்படியே கேட்டிருப்பாங்க. நம்ம இன்சைடில் குறித்ததை அப்படியே புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பி தொகுதி தனிமங்களோட முரண்பட்ட பண்புகள், நான் சொன்னல அந்த 3 இது, அது பார்த்துக்கோங்க. கார்பனை உதாரணமாக கொண்டு பி தொகுதி தனிமங்களில் காணப்படும் புறவேற்றுமை வடிவங்கள், கிராஃபைட், வைரம். அடுத்து அந்த ஃபுல்லரின்லாம் இருந்துச்சுல, அந்த இது போராக்ஸோட பயன்கள் குறிச்சிட்டோம். சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன, கார்பனி சங்கிலி தொடராக்கம் குறித்து கொடுத்தது. ஃபிஷர் ட்ரோஃப் 3 மார்க்கு. சி மற்றும் CO2வின் வடிவங்கள். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸினா படிங்க, ஆனால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட வடிவங்கள் போட்டதுக்கு உங்களுக்கு குழப்பம், இந்த புள்ளி வைக்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த கொஸ்டின். அடுத்து யூசஸ் ஆஃப் சிலிக்கோன்கள். டைபோரானோட வடிவமைப்பு 5 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஹைட்ரோபோரனேற்ற வினை சொன்ன உங்களுக்கு. இந்த கொஸ்டின் 9ல் எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வந்து 6வது வேணால் ஸ்கிப் பண்ணலாம், 6வது 2வது ஸ்கிப் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டினில். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 10வது வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா. ரெட்ரோஜனோட அதோட இந்த ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. ரெட்ரோஜானுக்கு வந்து கார்பன், சால்கோஜானுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இது பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் உங்களுக்கு செட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 மார்க்கில் கூட கேட்கலாம். 2 கொடுத்து வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து பி தொகுதி தனிமங்களோட பண்பினையை பற்றி கூறுக. 11வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 12வது பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. காலாண்டு அல்லது உங்களுக்கு மிட்டமில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அல்லது 2 ஈக்குவேஷனை கொடுத்து உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் கம்பல்சரியில் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. போரேட் உறுப்பை பார்த்துக்கோங்க. இது சொல்லியாச்சு, இதுவும் சொன்னது தான், 13, 14 சொன்னது. அடுத்து உள்ளது வந்து 15, 16, 17லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்லாம் கேட்கக்கூடியது. ஏபி கண்டுபிடி, சி கண்டுபிடிங்கிறது இது வரைக்குமே போதும். 15, 16, 17 வந்து டாப்பர் முடிகிறவங்க படிச்சுக்கோங்க. கம்பல்சரி நான் அட்டன் பண்ணணும் சார் அப்படிங்கிறவங்க இது படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். மித்தபடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 7, 8, 9 பார்த்துக்கங்க. கண்டிப்பாக அது பார்த்துக்கணும். 2 வேணால் ஸ்கிப் பண்ணுங்கள், 2, 6 வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. சில நேரம் 2 மார்க்லேயும் உங்களுக்கு கேட்கலாம். 10 பார்த்துக்கோங்க. 11 இம்பார்ட்டன்ட். 13, 14 அவ்வளோதான். இந்த 12, 15, 16, 17 வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரலாம், அவ்வளோதான். இதோட செகண்ட் யூனிட் முடியுது.
ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.